அனைவருக்கும் வணக்கம். கேபிஎஸ்கே ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். முதல்ல நாட்டுக்கோழி நல்லா கறி எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டு நல்லா சுத்தமாக நாட்டுக்கோழியை கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பேஸ்ட் ரெடி பண்ணலாம். இஞ்சி, வெள்ளைப்பூடு, பொடி வெங்காயம், மிளகு போட்டு ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது குக்கர் வச்சு குக்கரில் உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி பொடி வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வரதண்டிக்கு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வதக்கதும் தக்காளி பழமும் போட்டு தக்காளி பழமும் நல்லா கொஞ்சம் குழு குழுன்னு வரதண்டிக்கும் தக்காளி பழத்தை நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இந்த இருக்குது. நல்லா கொஞ்சம் மையாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கினதும் இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்து நீங்கள் வதக்குனீங்கன்னா தக்காளி சீக்கிரம் குழுகுழுப்பு கொடுத்துரும். அதனால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே போட்டாச்சு. என்ன சேர்த்துருக்கோன்னா இஞ்சி, வெள்ளைப்பூடு, மிளகு, பொடி வெங்காயம் சேர்த்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா குழுன்னு வரணும். இந்த வரம் பாருங்க நல்லா கிண்டி விடுங்க. குழுன்னு பதம் வரவும் கறியை அலசி வச்ச கறியை நல்லா புழிஞ்சு தண்ணி இல்லாமல் குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கறி நல்லா பிரட்டி விடுங்க. 5 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் கறியில் உள்ள தண்ணியும் நல்லா சுருளை இதாகி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம் போட்டது எல்லாமே கறியோடு சேர்ந்து வேகும். நல்லாயிருக்கும். நல்லா வெந்து வரும். நல்லா வெந்துக்கிட்டு வரும். 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பிரட்டி எடுத்துக்கிட்டே இருங்க. எடுத்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இப்போது தேவையான தண்ணி கறிக்கு நாங்கள் இப்போது தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் நாட்டுக்கோழி சாறு எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்க மாதிரி இருந்தால் கூட கொஞ்சமே தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சாருக்கு ஒரு 4 கிளாஸ் 3 கிளாஸ் நம்ம எடுத்தோம்னா குழம்பு தண்ணி வற்றிரும். அதனால் நீங்கள் கூடவே கொஞ்சம் 2 கிளாஸ் தண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் கூட கொஞ்சம் தண்ணி வச்சு இப்போ 6 விசில் விட்டுருக்கேன். உங்களுக்கு 6 விசில் போதுமானதுன்னா ரைட்டு. நான் நாட்டுக்கோழினால 6 விசில் விட்டுருக்கேன். எனக்கு 6 விசில் போதுமானது. இப்போ விசில் போனதும் குக்கரை திறந்து பார்த்திங்கன்னா நல்லா கறி நல்லா வெந்து வந்துருந்துச்சு. நல்லா பட்டு போல் நல்லாவே கறி வெந்துருந்துச்சு. இப்போது சாறு எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 4 டம்ளர் அளவுக்கு நான் சாறு எடுத்துக்கிட்டேன். குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக நான் சாறு எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் குக்கரை அடுப்பில் வச்சு 15 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சு இந்த புளிக்குழம்பு பொடி நான் என்றைக்குமே வீட்டில் அரைச்ச பொடியை தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த புளிக்குழம்பு பொடி நான் வெள்ளைப்பூடு குழம்பு, கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு, வீட்டில் புளிக்குழம்பு வச்சா எல்லாத்துக்குமே நான் வீட்டில் அரைச்ச பொடியை தான் நான் வைப்பேன். நீங்கள் கடையில் உள்ள பொடினாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தர நல்லா 15 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த சூப்பில் குழந்தைகளுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்துடுவோம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி குழந்தைகளுக்கு கொடுத்தாச்சு. நீங்களும் வாங்க சூப்பு குடிக்க. இதே மாதிரி நீங்களும் நாட்டுக்கோழி அடித்து சூப்பு குடிச்சிருக்கீங்களா? நீங்களும் சூப்பு குடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குழம்பு நல்லா 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு இப்போ ஒரு சின்ன தாளிச்சிருவோம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சு வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொடி வெங்காயம், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினா கொஞ்சம் பொன்னிறம் வதங்கினதுமேவும் நம்ம கோழிக்குழம்ப கேபிஎஸ்கே ஃபேமிலி நாட்டுக்கோழி குழம்போடு அதை ஒன்றா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.